ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான உபதேச கருத்துக்களாகும். ஏன்னா யதார்த்தமா இருக்கிறவங்க இப்படித்தான் அப்படின்னு சிந்திப்பாங்க. ஆனா ஈஸ்வரப்பற்றோ நம்ம மெய்வெளியில செல்லணும்னா அதுல நுணுக்கமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகளை இதுல கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில துன்பமோ துயரமோ வேதனையோ கஷ்டங்களோ இதெல்லாம் அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர கஷ்டமே படாதவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அதிகமா நினைக்கிறோம், அல்லது அதை அதிகமா அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம், அல்லது நம்மளே நாமே அதே இப்படி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அதுவே சந்தோஷமா இருக்கிறோம்னு வச்சுக்கிறோம். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டயே சொல்றோமா, அல்லது தனக்குத்தானே நான் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றோமான்னா இல்ல. இதுல இருந்து என்ன ஒரு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா வச்சிருக்கிறோம். கஷ்டத்திலிருந்து மீள போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதிகமா பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த கஷ்டத்தை தான். அதனால நம்மளை அறியாமலே யதார்த்தமா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்துக்காண்டி ஏங்குறோம். அப்படி ஏங்கப்பட போகும்போது என்ன ஆயிடுது, சந்தோஷம் நமக்கு சந்தர்ப்பத்தில் அப்படி கிடைச்சு போச்சு அல்லது அமைஞ்சு போச்சுன்னா அந்த சந்தோஷ நிலையிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர, எப்படி கஷ்டம் சொன்னோமோ இந்த சந்தோஷமும் அப்படித்தான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எப்படி இந்த கஷ்டம், இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம அதை சொல்லி அது வேணாம், இது கஷ்டமில்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறோமோ அது போலதான் இங்க சந்தோஷத்தை இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அப்படி கஷ்டம் நினைக்கிறமே இந்த சந்தோஷத்தையும் ஒரு உயர்வா நினைச்சு இதையே நினைச்சிட்டு இருக்கிறத, இந்த சந்தோஷம் வந்தாலும் அப்படியா சரி நல்லதான் அப்படின்னு நிறுத்திக்க அப்படிங்கிறார். அதாவது நடுநிலையில இறப்பா அப்படிங்கிறார். ஒரு நிலை, நீ கவலைக்கும் போகாத, கஷ்டத்துக்கும் போகாத, துயரத்துக்கும் போகாத, சந்தோஷத்துக்கும் போகாத, அதிகமா ரொம்ப இன்பமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அங்கிட்டும் போகாத அப்படிங்கிறது. கவலையும் வேண்டாம் சந்தோஷமும் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படின்னா இதனுடைய உள்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிலையில இருக்கணுங்கிறார். இப்ப நம்ம ஒரு சீரா ஒரு பாதையில நம்ம நடந்து போறோம்னா அது வேற. ஆனா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வேகமா போக, திடீர்னு மெதுவா போக, திடீர்னு வேகமாக போக, திடீர்னு மெதுவா போகும்போது இயக்கம் சீராக இருக்காது, முன்னும் பின்னுமா இருக்கும். அப்ப இந்த முன்னும் பின்னுமா இருக்கப்பட போகும்போது எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது சீராக இயங்குறதுங்கிறது வேற, முன்னும் பின்னும் இயங்குறதுங்கிறது வேற. வேகம் கூடி வேகம் குறைஞ்சி அப்படிங்கும் போகும்போது ஒரே சீரா ஓடுறதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அதுல தேய்மானங்களும் சில அதிர்ச்சிகளும் சில அதிர்வான நிலைகளும் அடிக்கடி வரத்தான் செய்யும். அதுபோல நம்மளுடைய சுவாச நிலையில இப்படி ஏற்றத்தாழ்வு, கவலை அப்படின்னா சோர்ந்து அப்படியே மூச்சே குறைஞ்சு போயிருது. சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய சுவாசமே நில தடுமாறு, முன்னும் பின்னும் இல்லாம எங்கிட்ட ஓடி. சில பேர் சொல்லுவாங்க, சந்தோஷம் வந்தா எனக்கு தலைகால் புரியல, அதிலே போய் கீழே விழுந்துட்டேன், எங்க போறேன் என்ன செய்யறேன்னு தெரியாம அவன் விழுந்துட்டான் அப்படிங்கிறான். அப்ப சந்தோஷம்ங்கிறதும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு சீரற்ற நிலை தான் அப்படிங்கறத இந்த உபதேசத்துல முக்கியம். ஏன்னா கவலை வேண்டாங்கிறத ஏசியா சொல்லிடுவோம், சந்தோஷம் வேண்டான்னு சொன்னா அது எப்படிங்க சந்தோஷத்தை போய் வேண்டான்னு சொல்றது, சந்தோஷமா இருக்கணும் தானே சொல்ற. அதனால என்ன சொல்றாருன்னா, கவலையிலிருந்து மீண்டு வந்தால் எல்லாமே தீர்ந்தது என்று எண்ணிவிட வேண்டாமப்பா. நாம் எப்படி கவலையிலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதே போலத்தான் அதி சந்தோஷத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் மீள வேண்டுமப்பா. என்னோட உள்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, கவலையிலிருந்து அப்பா இதுல இருந்து நான் மீண்டுட்டேன், இனிமேல எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பதிவை நம்ம கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்ததுமே அடுத்து இன்னொன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அடடா இப்பத்தானே இதுல இருந்து நான் மீண்டேன், பழையபடி வந்துருச்சே. அப்ப ஏற்கனவே கஷ்டம், ஏற்கனவே கவலை, எப்படியோ மீண்டு வந்தோம், இனிமேல் தொல்லை இல்லைன்னு நினைக்க போகும்போது மீண்டும் கவலை வர போகும்போது அதனுடைய அழுத்தம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, நீ கவலையில இருந்து மீண்டு வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நினைக்காத, இனிமேல் கவலையே இல்லை அப்படின்னு நீ நினைக்காத. அதாவது கவலையா இருந்தா என்ன, சந்தோஷமா இருந்தா என்ன, அது பாட்டு வருது, இது பாட்டு போகுது.
நான் ஒரு நிலையில இருப்பேனப்பா. அந்த ஒரு நிலைங்கிறதுல என்ன? அமைதி கொண்ட நிலை. அமைதி கொண்ட நிலைன்னா எதுவுமே பேசாம கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே சொல்லாம அப்படி சொல்லல வரும். இங்க அமைதி அப்படின்னு சொன்ன கவலைக்குன்னு ஒரு உணர்வின் அழுத்தம் வச்சிருக்கிறோம், சந்தோஷத்துக்குன்னு ஒரு அழுத்தம் வச்சிருக்கிறோம். இந்த அழுத்தம் ஏற்ற இறக்கமா இருக்கப்ப இந்த அழுத்தம் தானப்ப உனக்கு வேண்டாம் அப்படிங்கறத இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். ஏன் இதை சொல்றாருன்னா, மனித உடலில் இந்த மனித ஜென்மத்தில் பல தவறுகளும் பாவங்களும் நடைமுறையில் எல்லோருமே செய்கின்றோம். பல தவறுகளும் பாவங்களும் நடைமுறையில் எல்லோருமே செய்கின்றோம். அந்த தவறை தவறு என்று உணர்ந்து கொண்டு தவறு செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாதப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பு செய்யறது இல்லைங்க, தெய்வத்தின் மேலே ஆணையா சொல்றேன், ஆண்டவன் கரியா சொல்றேன், நான் எந்த தப்பு செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆனா இது அப்படியே மாறுபட்டு சொல்றாரு. தவறு பாவம் செய்யாதவன் எவனும் இல்லடா அப்படிங்கிறார். நீ தவறுன்னு சொல்ற உடனே அந்த தவறுன்னு தெரிஞ்சு உணர்ந்தாலும் கூட அப்படி செய்யாமலாம் இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனாலதான் இந்த கவலைங்கிறதும் சந்தோஷமும் எப்படி வருதுன்னா இப்படித்தான் வருது. நான் எதுவுமே செய்யறது இல்லைங்க, நான் சுத்தமா கரெக்டா இருக்கிறேங்க. இந்த கரெக்ட்னு சொல்ல போகும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை சரியில்லைன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியறது இல்லை. அதனால தவறை தவறு என்று உணர்ந்து கொண்டு தவறு செய்யாதவர்கள், நீயே தப்பு பண்ண ஆளுதான், நீயே அடுத்தவனை நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போற, விட்டுருது. அதை நினைச்சு கவலைப்பட மாட்டான், அதை நினைச்சு ஆத்திரப்பட மாட்டான். ஆனா அதே சமயத்தில் உங்களை மாதிரி உலகத்துல யாருமே இல்லைங்க சுத்தமான அளவு சொன்னா சந்தோஷம் வருது. அப்ப நம்மளை ஒருத்தன் உயர்த்தி சொல்ல போகும்போது அங்க சந்தோஷம் வருது. நம்மளை உயர்வை நினைச்சிட்டு ஒருத்தன் நம்மளை சரியில்லைன்னு சொன்னா ஏத்துக்கணும். அதனாலதான் இங்க நீயே அப்படி நினைக்கிற, நீயும் தவறு செய்யக்கூடியவங்க நினைச்சிட்டேன்னா அவன் சொல்லக்கூடிய உணர்வு ஒண்ணு எந்த வகையிலையும் பாதிக்காது. அதனால புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் நீ சிக்காத. இந்த புகழ்ச்சியும் உனக்கு தேவையில்லை, இகழ்ச்சியும் உனக்கு தேவை, அடுத்தவருடைய சொல்ல உனக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிறது. ஆக தவறிலிருந்து விடுபட்டு தன்னிலை என்ன, தான் யார் என்ற எண்ணத்துடன் பல நல்ல உணர்வுகளை நற்காரியங்களை எடுத்துக்கொண்டு நம் எண்ணத்திலும் நம் சுவாசத்திலும் ஒரே எண்ணத்துடன் அவ்வீஸ்வரனை எண்ணும் பொழுது நம் உயிர் நிலைக்கு, நம் ஆத்மாவிற்கு அச்சக்தி தான் ஒரு நிலையில் ஊட்டம் பெறும். நீங்க ஒரு நிலை அப்படின்னா தியானத்தில் ஒரே நிலையில் இருக்கிறவங்க, அல்லது மந்திரம் சொல்ல ஒரே நிலைங்கிறத அதுலதான் அந்த ஒரு நிலை. ஆனா இங்க எவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்கிறது நமக்குள்ள கலக்கத்துக்கும் சரி, ஒரு மகிழ்ச்சியான நிலைகள்ல துள்ளி குதிக்கக்கூடிய நிலை இருக்கும். அங்க ஒரு நிலையில இருக்குன்றார். அதுதான் இங்க ஒரு நிலைங்கிறது சொல்றாரு. ஏன்னா நம்ம கவலைங்கிற போகும்போது நம்மளோட மூச்சு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும். மூச்சு ரொம்ப அதிகமா உள்ளேயும் போகாது, வெளியே வராது, அப்படியே சோர்ந்து போயிடும். ஆனா சந்தோஷம் வந்துருச்சுன்னா நம்முடைய சுவாச நிலையை பார்த்தோம்னா ஏருக்கு மாற இருக்கும். கடகடன் உள்ள போகும், கடகடன் உள்ள வெளியே வரும். கொஞ்சமா போய் கொஞ்சமா வெளியேறதும் சரியில்லை, அதிகமா போக அல்லது நுண்ணிக்க அப்புறம் அதிகமா வெளியே, அதுவும் சரியில்லை. ஒரே சீரா இருக்க நம்மப்பா அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த நிலையிலேயே நாம் என்றும் இருந்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை முறையில் பல இன்னல்களும் பல இன்பங்களும் வந்து மோதும் பொழுதும் நம் உயிர் நிலைக்கு, நம் ஆத்மாவிற்கு இவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீ ஒரு நிலையில இருந்துட்டேனா சந்தோஷம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, உயிர் நிலைக்கும் சரி, ஆன்மாவுக்கும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஒரு இயந்திரத்துக்கு அதனுடைய இயக்க சக்தி சீராக இல்லைன்னா அதனுடைய வலுத்தன்மை குறைஞ்சி அதிர்வுகளாகி அந்த இயந்திரம் சீக்கிரம் உழண்டு போதோ, இது போலதான் நம்ம உயிர் நிலைக்கும் ஆன்மாவின் நிலைக்கும் ஒரே நிலையில ஒரே சீரான நிலையில நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்முடைய சுவாச நிலை நம்ம எண்ணெயில இருந்தா இதெல்லாம் எதுவுமே அதுக்கு பாதிப்பே வராது. மனிதனுக்கு கஷ்டங்கள் கவலைகள் வந்திடும் பொழுது அவற்றிலிருந்து நாம் எப்படி மீண்டு நம் எண்ணத்திலும் நம் சுவாசத்திலும் ஒருநிலைப்படுத்திட வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ அப்படித்தான் இன்பத்திலும் அதை சந்தோஷத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்பா. இன்றைய மனிதர்கள் எல்லோருமே மனித வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களில் கவலையிலிருந்து மீண்டு சந்தோஷ நிலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். அதிலிருந்து மீண்டு அதற்கு செல்லும் பொழுது அந்த எண்ணமும் அந்த சுவாச நிலையும் மாறுபட்டு நம் ஆத்ம நிலைக்கு அது பெரும் தீங்காகிறதப்பா. கேள்விப்படுறோம், நம்மளும் பத்திரிகையில டிவியில கேள்விப்படுறோம், 1 கோடி ரூபாய் பிரைஸ் விழுந்துருச்சு, அல்லது இத்தனை கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா மூச்சு நின்று இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அழுத்தமான நிலையில காத்து உள்ளுக்கு போய் இயக்க சக்தியை ஏற்ற போகும்போது நுரையீரலோ அதனுடைய இயக்க சக்திகளோ ஒரு செகண்ட் அங்க அழுத்தம் அதிகமாக போச்சுன்னா அப்படி நின்றுக்குது, இன்ஜின் நின்று வருது. அதனாலதான் சுவாச நிலை அங்க மாறுபடுதுன்னு சொல்றாரு. நம்ம சந்தோஷத்துக்காண்டி இயங்குறோம், ஆனா இயக்கத்தினுடைய உண்மைகள் இங்க வெளிப்படுது. யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த யதார்த்தத்தை இயல்பை விட்டுட்டு நீ எடுக்கக்கூடிய யதார்த்தம் இல்லாத இயல்புக்கு மாறான சுவாசம் உன்னை என்ன செய்து, உன் ஆன்மாவை என்ன செய்து, உன் உயிரை என்ன செய்து, உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எப்படி கீழே கொண்டு போகுது அப்படிங்கிறது. இந்த சந்தோஷத்துக்கு நீ ஒரு
அதாவது கண்ட்ரோல் வச்சுக்க அப்படிங்கிறது. சந்தோஷப்படுறதையும் அப்படிங்கிறது நிதானமா வச்சுக்க, சந்தோஷத்தையும் ஒரு அளவுதானப்பா வச்சுக்கிறேன். ஆக இதையெல்லாம், இந்த உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதில் மீண்டு வரத்தான் அன்றைய ஞானிகளும் ரிஷிகளும் ஆண்டவனின் ரூபத்தை வைத்து பல காவியங்களை படித்தார்கள். மனிதர்கள் மனதில் பதியும்படியாக அதை படைத்தார்கள். மனிதர்கள் எண்ணத்தில் சுவாசத்தில் என்றுமே ஒரு நிலைப்படுத்தி தன் உயிரான்மாவிற்கு ஊட்டம் சேர்த்துக் கொண்டால் அவர்கள் இருக்கும் ஜெப நிலையிலிருந்து பல உன்னத நிலைகளை அடையலாம். எண்ணத்திலும் சுவாசத்திலும் தானப்பா நம் ஆத்மாவிற்கு நாம் சேர்த்திடும் சொத்தெல்லாம் உள்ளது. நம்ம இன்னைக்கு தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் உடலுக்கும் எத்தனை காரண காரியங்களை சொல்லி இதெல்லாம் சொத்து சேர்க்கிறோம். ஆனா நம்ம ஆன்மாவுக்கு, நம் உயிருக்கு எந்த வகையில சொத்து சேர்க்கணும்னா நம்ம எண்ணத்தினாலே சுவாசத்தினாலே மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது. இது மந்திரம் சொல்றது போல இல்லை, யாரோ கொடுத்து வாங்குறது. நம்ம தான் என்னன்னு நம்ம தான் சுவாசிக்கணும். பல ரிஷிகளும் ஞானிகளும் பெற்ற நிலையெல்லாம் அதுதானப்பா. இந்த எண்ணமும் சுவாசம் ரொம்ப முக்கியம் அப்பா அப்படிங்கிறது. இது யாரும் கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறது இல்லை, யாரோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது. நம்ம எண்ணம், நம்ம சுவாசம், நம்ம தான் அதை மாத்திக்கணும். மனித வாழ்க்கையில் வந்திலும் பல இன்னல்களும் இன்பங்கள் எல்லாவற்றையும் மனிதன் தன் எண்ணத்திலும் செயலிலும் ஏற்றுக்கொள்ளாமல், பல இன்னல்கள் பல இன்பங்கள் இவையெல்லாம் மனிதன் தன் எண்ணத்திலும் செயலிலும் ஏற்றுக்கொள்ளாமல், கொடுத்தா கூட நீ வேணான்னு சொல்லிடு அப்படிங்கிறது. பிறரின் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் தன் மனதை கலங்க விடாமல் ஒரே நிலையில் இருந்து தன் எண்ணத்தின் வலு அது வந்திடும் மோதிடும் பல அபிலாஷைகளுக்கு அடிமையாகாமல் அதிலிருந்து மீண்டு தன் சுவாச நிலையில் ஒரு நிலை ஏறி வாழ்ந்திட வேண்டும். அப்ப இன்னைக்கு விஞ்ஞானத்தை நிரூபிக்குது. எலக்ட்ரானிக் நிலைகள்ல இப்படித்தான் இந்த இயந்திரம் இயங்கணும், இத்தனை மணிக்கு தான் இயங்கணும், இத்தனை டெம்பரேச்சர்ல தான் இப்படி வேலை செய்யணும், அல்லது இந்த வெப்பநிலையில தான் இப்படி இருக்கணும், இந்த குளிர்ச்சி வந்தா இப்படி செய்யணும், அல்லது எதிரி வந்தா அதை நிறுத்திக்கணும், சத்தம் போடணும். இப்படியெல்லாம் ஒரு இயந்திரத்தை மனிதன் உருவாக்கி சாதாரண நிலைக்கு அதை கொண்டாந்துருக்கிறான். அதைத்தான் இங்க எதுல நீ அடிமையாகாம ஒரே நிலையில் இறப்பா அப்படிங்க. அந்த இயந்திரம் கட்டளைக்கு ஒட்ப அது செயல்படுது. ஆனா மனிதன் நம்ம இஷ்டம் போல செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது. அது அப்படி ஒரு நிலை ஏறி வாழக்கூடியதான் நம்ம ஆன்மாவிற்கு சேமிக்கும் சொத்து. இன்னைக்கு விஞ்ஞானிகள் புள்ளி விவரம் வைத்து பல கணக்குகள் போட்டு நட்சத்திரங்கள் மற்ற நிலைகள் அனைத்தையும் எத்தனை நிலைகளை காண வேண்டும் என்ற நிலையில் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து மக்களுக்கு இதை காட்டுகின்றார். இதுல என்னப்பா லாபம் இருக்கு அப்படிங்கிறது. இல்ல ஆன்மாவுக்கு என்ன இருக்கு, நான் அதை பார்த்தேன், இதை கண்டுபிடிச்சேன், இங்க நாட்டில் அங்க போனாங்க, செவ்வாய் கோளுக்கு போச்சு, அங்க போச்சு, இதுல எல்லாம் என்ன பலன் கேட்கிறது. இதை கேட்டுட்டு அடுத்து என்ன கேட்கிற, ஆத்மாவிற்கு எந்த நிலையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் ஆன்ம நிலையில் இருந்து கொண்டே அறிந்திடலாம் அகண்ட அண்டத்தில் உள்ள பல கோடி உண்மைகள். நீ எங்க ராக்கெட்டை விட போற, அதை விட போற, இதை போற, நீ நேரத்தையும் காலத்தையும் விரைய செஞ்சிட்டு இருக்கிற. நீ உன்னுடைய ஆன்ம நிலையில் ஒரு நிலையை கொண்டாந்து மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற சக்தியில் நீ சேர்த்தேன்னா அகண்ட அண்டத்தில் இருக்கிற அவ்வளவு உண்மையிலையும் பல கோடி உண்மைகளையும் அறிய முடியும். அப்படி அறிந்தவர்கள் தான் ஞானிகள் ரிஷிகள். அந்த நிலையை, உன்னுடைய ஆன்ம நிலையை, உன்னுடைய சுவாச நிலையை, என்னுடைய எண்ணத்தினுடைய நிலையை ஒருநிலைப்படுத்தி நீ அதை பெற முடியும். ஆகையினால கவலையை எப்படி வேண்டான்னு சொல்றியோ சந்தோஷத்தையும் வேண்டாம் அப்படிங்கிற ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிக மிக பக்குவமான ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்தை அணை கட்டி தேக்கி வச்சு அதுக்கு நம்ம எத்தனையோ வடிகால்கள் அமைச்சு இப்படித்தான் தண்ணி போகணும், இப்படித்தான் பயன்படணும், நம்ம எப்படி அணைக்கட்டு கட்டுறோமோ இது போல கவலை வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் அதை அணையை கட்டி நமக்கு வேண்டிய அளவுக்கு அதை பயன்பாடா ஆத்மாவை உயிரை உயர்த்தக்கூடிய நிலையை பயன்படுத்தணும். அப்படிங்கிறத நம்ம எண்ணத்தையும் சுவாச நிலையும் அதனுடைய பயன்பாடுகளையும் ஆன்மா உயர்த்துறதுக்கு அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த உபதேசத்தின் வாயில நமக்கு ஈஸ்வரப்பட்டு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது.